பயத்தின் ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? பயத்தின் ஆவி இருதயத்தை நெருக்கி கொண்டிருக்கா? மரண பயமா இருக்கலாம், வியாதி குறித்த பயமா இருக்கலாம், மனிதனுக்கு பயப்படுகிற பயமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வெறுப்பு, வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை இழந்தது போல ஒரு நிலைமையில் இருக்கீங்களா? பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது என்ற அர்த்தம். இந்த பயத்தின் ஆவி நான் சொன்னேன் கொடுமையானது, கொடூரமானது. எப்படிப்பட்ட பிசாசு பிடிச்சிருந்தா கூட நம்மளை சுகமாக்கிடலாம், ஓடிரும். ஆனா இந்த பயத்தின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்னா அந்த பயத்தின் ஆவி தேவனை விட்டே உங்களை பின்வாங்க வைக்கும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவனை விட்டு உங்களை பின்வாங்க வச்சிரும், தேவனையே கேள்வி கேட்க வச்சிரும் பயத்தின் ஆவி. அவ்வளவு மோசமானது. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம்ல பயத்தின் ஆவிய, பயத்தின் ஆவியை சாதாரணமா நினைச்சோம்ல. கடந்த நாட்கள் ஆண்டவர் இந்த சத்தியத்தை பேசும்பொழுதுதான் அதனுடைய ஆழத்தை நான் புரிந்துக்கிட்டேன். பயத்தின் ஆவி, எதிர்காலத்தை குறிச்ச பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே, நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட பயத்தின் ஆவியில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி வாயிலிருந்து சொல்லுவாங்க, நல்ல விதமாவும் இருக்கும். ஆனா உண்மையான பயம், நான் பயப்படுறேன்னு ஒத்துக்காம என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஞானமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பயப்படுறேன்னு சொல்ல மாட்டாங்க, என்னதான் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ஞானமா இருக்கணும்ல, அதனாலதான் ஒரு பேக்கப் சேர்த்து வைக்கிறது. ஒரு பேக்கப் பிள்ளைங்களுக்கு, நமக்கு ஒரு பேக்கப் சேர்த்து வைக்கிறது தப்புன்னு சொல்ல நல்லது. ஆனா அதன் மீது என் நம்பிக்கை போயிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒரு பேக்கப் வைக்கிறது, பணத்தை சேர்த்து வைக்கிறதோ எல்லாமே நல்லது, நல்லது, சிறந்தது. ஆனா என் நம்பிக்கை நான் வச்சிருக்கிற பணத்தின் மீது போயிருச்சுன்னா நான் என் ஆத்மாவை தொலைச்சிட்டேன்னு அர்த்தம், என் ஆத்மாவை நான் இழந்துட்டேன்னு அர்த்தம். இந்த பயத்தின் ஆவி அவ்வளவு மோசமானது, அவ்வளவு மோசமானது. அப்படி பயத்தோடு இருக்கிற எதிர்காலத்தை பற்றி, திருமண வாழ்க்கையை பற்றி, குழந்தை பாக்கியத்தை பற்றி, தொழிலை பற்றி, பிள்ளைகளை பற்றி பயத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிற சிலருடைய இருதயத்துல இந்த மாலை நேரத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை வைக்க விரும்புகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தை படிங்க எல்லாரும் சேர்ந்து. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்வேன். ஹல்லேலூயா. மனிதனுக்கு பயப்படுறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட சிலரை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்குவேன், உங்களுக்காக நான் வழக்காடுவேன். ஹல்லேலூயா. இதை காட்டிலும் மேன்மை என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்காக கர்த்தர் வழக்காடுவார். என்னுடைய கரத்தினால் செய்ய முடியாததை, என்னுடைய நாவினால் செய்ய முடியாததை கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.